பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 16வது ஞாயிறின் ஆராதனையை மன மகிழ்ச்சியோடும் பயபக்தியோடும் ஜெபத்தோடும் துவங்குவோமாக. ஜெபம் செய்வோமாக. மகா பரிசுத்தமுள்ள திரியேக தெய்வமே, பிதாவே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை முழு மனதோடு வாழ்த்தவும் போற்றவும் குடும்பங்களாக சிஎஸ்ஐ மத்துவ திருச்சை மக்களாக ஆராதிக்கவும் ஆங்காங்கே வீடுகளே தரித்திருந்து பயபக்தியோடு பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்களை ஆளுகை செய்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவரே, நாங்கள் என்ன கைமாறு செய்வோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை இந்த விர்ச்சுவல் வர்ஷிப் சர்வீஸை கர்த்தர் அங்கீகரித்து வீடுகளே தரித்திருந்து பயபக்தியோடு பணிந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கலடும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உற்சாகத்தோடு எழுந்து நின்று பாமாலையிலே 5வது பாமாலையை பாடக்கடவீர்கள். Srishti Namadu Daya
பயபக்தியோடு காலை ஜெப ஒழுங்கை பின்பற்றுவோமாக. தேவனை கேட்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் பாப மன்னிப்பை பெறுவதற்காக வீடுகளிலே ஆங்காங்கே முழங்கால் படியிட்டு உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை தேவ சன்னிதானத்தில் இருக்கிற பிரகாரமாக உணர்ந்து விசுவாசித்து பணிவோடும் தாழ்மையோடும் துக்கமுள்ள கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடும் பாவங்களை அறிக்கையிட வேதம் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதோடு அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட அநேக ஆவிக்குரிய பூலகத்துக்குரிய மேன்மையான உபகாரங்கள் நன்மைகள் எல்லாம் ஆசீர்வாதங்களை என்னை பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் நாமத்தை புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வேத வசனங்களை தியானிக்கவும் மேலும் நம்முடைய குடும்பத்திற்காக சரீரத்திற்காக ஆத்ம தேவைகளுக்காக இன்னும் பல திருச்சபை இந்த உலக தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் கூடி வந்திருக்கிற அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். பொதுவான பாவறிக்கையோடு அறிக்கை இசைந்து அறிக்கை செய்யுங்கள். சர்வ வல்லமை மிகுந்திருக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாம் வழிகாலிந்து போனோம். நீங்கள் எத்தனை யோசனைகளும் விருப்பங்களுக்கும் நீங்கள் நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேர்த்ததலை செய்யாமல் சேர்த்ததலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவ எங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அறிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகி நம்முடைய குற்றங்களை எங்களுக்கு தப்புதங்கள் அறிக்கைகளை பொறுமையாயிரும். பாவத்தையும் துன்பத்திற்கு செயற்படுத்தும். உயர்ந்த பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெரிந்து புத்திரர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்துள்ளோம். ஆமென். பாவ விமோசன ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி பிழைக்கிறதே அவர் விரும்புகிறார். பாவ நிமித்தம் துக்கப்படுகிற தேவனுக்கேற்ற துக்கத்தோடு வீற்றிருக்கிற ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் இந்த காலை வேளையில் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசித்து கேட்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை தாழ்மையோடு வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்கிருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
பிரச்சனைகள் மலையாய் சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்க. துதித்தவரை சந்திக்கும் முன்பாக வந்து சங்கீதங்கள் புரிந்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஆயிருக்கிறார். பூமியின் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவர் அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவரின் சித்தங்களும் அவர் கைக்குள்ளாக ஆடுகளுமாமே. இன்றைய சத்தத்தாய் கேட்பீர்களாக. வனாந்தரம் கோபப்பட்டின போதும் சோதனை நடந்தது போல உங்கள் இந்த கடின படுத்தாதேயுங்கள். அங்கிருக்கிறவர்களை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியாயையோ கண்டார்கள். 4 வருஷமாய் நான் சந்ததியை ஆரோசித்து அவர்கள் தினம் என்றும் என்னுடைய வழியாக அறிவார்கள் என்றும் சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆராயிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். வேத பாடம், பொதுவான வேத பாடம் வாசிக்க கேளுங்கள். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேதபாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 9 வரை. சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோടെ துதித்து தம்புரியினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மாறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் இறந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகி தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் உயிரோர் மத்தியில் ஜெயத்துக்கு வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
உமக கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ராட்சியும். உம்முடைய சுதந்திர கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணங்கள் இருதயத்தை சுத்திகரியும். சுருக்க ஜெபங்கள். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, மெய்யான சமாதான கனராகி எங்களுக்கு சமாதானத்தை உண்டுமன்னும் ஆக்கினை உம்மேல் கல்வாரி சிலுவிலே விழுந்ததே சுவாமி. உமது ரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினால் உம்மோடு பிதாவோடு சமாதானத்தையும் உம்மோடு சமாதானத்தையும் பிற உறவுகளோடு சமாதானத்தையும் நாங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். இந்த சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் பெருகவும் இறை பாறுதலை பெற்றுமை சார்ந்து வாழ்ந்து உமது சாயலாக மேலும் மேலும் நாங்கள் புதுப்பிக்கப்படவும் சிருஷ்டிக்கப்படவும் அலங்காரம் பண்ணப்படவும் கர்த்தர்தாமே எங்களை அழகுபடுத்தி உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக பயன்படுத்தும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே. சமாதானத்துக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையே விரும்புகிறோம் ஆகிய தேவனை, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அடியராகிய நாங்கள் எந்த ஒருவருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபைக்காக மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, எங்கள் பிரதம பேராயர், எல்லா பேராயர், மிக விசேஷமாக கோவை திருமணத்தின் பேராயர், திருமணத்தின் குருமார், எல்லா ஊழியர்கள் மீதும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும், மிக விசேஷமாக CSA மத்துவராயபுரம் திருச்சபை மீது ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணியவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும்.
பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் உலகத்தை மீட்டுக் கொண்ட அன்புக்காகவும் கிருபையின் எத்தனைகளுக்காகவும் மகிமையிடுவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் சோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் இருக்கவும் எங்களை ஒழித்து ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் முன்பாக பரிசுத்தமும் நீதிமுறைகளாய் நடக்கவும், எங்கள் வாக்குனாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவரீர் செய்தவாறு எல்லாவற்றையும் உணர்ந்து குணமுணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு நாமமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் சதாகாலங்களும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். அறிவிப்புகள் வாசிக்க கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விர்ச்சுவல் காணொளி காட்சி வொர்ஷிப் சர்வீஸ் வழியாக வாழ்த்துகிறேன். முதலாக இதை பார்க்கிறவர்களையும் பங்குபவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். மிக சிரமம் எடுத்து திரு சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்களும் கொயர் மெம்பர்ஸும் இதை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறபடியினால் நீங்கள் தவறாமல் இந்த காணொளி காட்சி ஆராதனையிலே உற்சாகத்தோடு பங்கு பெற்று ஊழியங்களை உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற வியாழன் 23/9 அன்று மாலை 6:30 மணிக்கு திருச்சபையில் ஆராதனை நடைபெறும். அடுத்த ஞாயிறு 26/9 அன்று காலை 9 மணி ஆராதனை ஆன்லைனில் நடைபெறும். யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக நடைபெறும். நமது ஆலயம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். தனி ஜெபம் பண்ண விரும்புவோர் வந்து ஜெபிக்கலாம். நமது திருச்சி மக்கள் உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக அனுப்பும்போது எந்த காணிக்கை என்று குறிப்பிட வேண்டும். அனுப்பிய பின்னர் அதன் விவரங்களை ட்ரெஸரருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கவும். விவரமில்லாமல் வரும் காணிக்கை பொது காணிக்கையாக வைக்கப்படும். நியூஸ் லெட்டர் வருகிற 23/9 அன்று கடைசி நாள். அதற்குள்ளாக உங்களுடைய ப்ராஜெக்டுகளை பாக்ஸில் போட வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் டேஸ். இந்த வாரத்தில் 19th மிஸ்ஸஸ் அன்பு மலர், மிஸ் ஜெஃப்ரின் லிசி. 20th செப்டம்பர் டாக்டர் ஜாக்லின் மோனி, மிஸ்ஸஸ் உஷா. டீபன் ராஜ், மாஸ்டர் டீபன் ராஜ், மாஸ்டர் ஜோயல் மேஷாக். On 21st September, Mrs. Benita Eunice Andrew. Jabaroni, Mr. Rajakumar. Swabana Grace, Mrs. Jasmine. 22nd September, Mr. Jorgenstein, Master J. Shiloh Yakshan. 23rd, Dr. Gessi Jaba Lili Pushpam, Miss Melsi. 24th, Master Chris Ansel, Miss Rema Blessy, baby or Priscilla Rachel. 25th September, Mr. Johnson P. Happy birthdays, wedding anniversaries. 21st September, Dr. Godson Asirvadam and Mrs. Anita Angeline Asirvadam. 23rd, Mr. Williams Vedamanikam and Mrs. Evangeline Vedamanikam. Mr. Alvin Abraham and Mrs. Evelyn Rajapushpam Abraham. Happy wedding anniversary. Jabam Sebum.
தாயின் கற்பத்தில் காப்பாற்றி கொடுத்தவரே, இது நாள் வரைக்கும் எங்கள் பிள்ளைகளை தாங்கி தப்புவித்து தூக்கி சுமந்து வருகிறீரே. இந்த கொலை நோய் காலத்திலும் விசேஷித்த பாதுகாப்பு வளையத்தை வேலி அடைத்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறீர். ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். இந்த ஆண்டு பிறந்த ஆண்டும் திருமண உடன்படிக்கையில் உண்மையாய் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறபடியினால் உமக்கு சாட்சிகளாய் இருக்க குடும்பத்தை நடத்தி விசுவாச சந்ததிகளை பெற்றெடுத்து உம்மை பிரியப்படுத்துகிறபடியினால் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இந்த குடும்ப ஆண்டிலும் பிறந்த ஆண்டிலும் எங்கள் பிள்ளைகளுக்கு நேர் பொக்கிஷச்சாலையிலிருந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த ஆண்டிலே அபிரதமாய் ஆசீர்வதிக்கும் என்னுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீடிய பிறந்த ஆண்டையும் நீடிய திருமண ஆண்டையும் கட்டளையிட்டு ஒவ்வொருவரையும் பேறுபெறாய் தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்தும் உமது நாமம் மகிமைக்கென்று நீடிய ஆண்டுகளை கூட்டிக் கொடுங்க. ஏற்கனவே நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி நித்திய ஜீவனால் எங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறவரே, பரலோகம் முன்ருசியை ருசிக்கத்தக்கதாக சுகத்தின் ஆண்டு, பலத்தின் ஆண்டு, செழிப்பின் ஆண்டு, விடுதலின் வெற்றியின் ரட்சிப்பின் ஆண்டாயிருக்க வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். Service offertory details. Service offertory on 16th Thursday, evening service. offertory ரூபாய் 2460. தேங்க் offertory 4900. சந்தா காணிக்கை 4350. ஹார்வெஸ்ட் 2016 டியூ 10,000. ஹார்வெஸ்ட் 2019 டியூ 500. ஆக்ஷன் இன்கம் 150. ஹாஸ்டல் குஞ்சப்பனை ஸ்பான்சர் 1000. ஹவுஸ் விசிட் ஆஃபர்ட்ரி 1050. டோட்டல் 24,410. கொடுத்த உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்கு ஆயத்தமாக உற்சாகத்துடன் நின்று பாமாலையில் 205வது பாமாலையை பாடக் கடவீர்கள். Say
பரிசுத்தமுள்ள திரியேக தெய்வமே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஓவினால் தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடி எங்கள் ஆத்துமாவை உட்பிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அடியானை மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தன்னை சார்ந்து வாழ்கிற மக்களை அலங்கரித்து அழகுபடுத்துகிறார் என்ற ஒரு சத்தியத்தை சந்தோஷமாக தியானிப்போமாக. கர்த்தர் நம்மை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சத்தியம் மிகவும் சந்தோஷமான செய்திதானே. So let us meditate joyfully on God beautifies His people with great joy. சங்கீதம் 149:4 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். Lord takes pleasure in His people. எப்படிப்பட்ட மக்கள் மீது கர்த்தர் பிரியம் வைக்கிறாராம்? What kind of people in whom Lord takes pleasure? 147வது சங்கீதம் 11 சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியம் வைக்கிறாராம். So the fearers of the Lord, those who are waiting before the presence of the Lord and for His grace, இப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படுகிற கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மீது தேவன் பிரியம் வைக்கிறாராம். இப்படிப்பட்ட மக்கள், கர்த்தருக்கு கிருபைக்கு காத்திருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பார்கள்? அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் ஆழ்ந்த விசுவாசமும் ஆழ்ந்த அன்பும் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இளைப்படைந்தோ சோதனைகளில் சோர்ந்து போவது இல்லை. காரணம், அவர்கள் நீடிய பொறுமையோடும் தாழ்மையோடும் மிகவும் சார்ந்த குணமுள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆதலால் கர்த்தர் இப்படிப்பட்ட மக்கள் மீது பிரியம் வைத்து அவர்களை இரட்சிப்பினால் அலங்கரித்து அழகுபடுத்துகிறார் என்று 149வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் இத்தகைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். வாட் a wonderful message. Lord takes pleasure in each and every Christian believer and beautifies each and every believer with salvation. ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டு தேவனால் அழகுபடுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்வார்கள் என்று சங்கீதம் சொல்கிறது. வசனம் 1, பரிசுத்தவான்களின் சபையிலே அவர்கள் கர்த்தருக்கு புதிய பாட்டை பாடி ஆராதனை செய்து கர்த்தரில் மகிழ்ந்து கலிகூறுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். வசனம் 8, 9 சொல்கிறது, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும். மேலும் அவர்கள் கையிலே என்ன இருக்குமா? இரு புறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அது கத்தி அல்ல. பழைய ஏற்பாட்டு முறைப்படி கத்தியாக இருந்தாலும் கூட இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு பக்கம் ஹேண்டில் இருக்கணும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12 படி அது கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுகிறவர்கள் திருச்சபையின் விசுவாசிகள். அந்த திருச்சபையின் விசுவாசிகள் கையிலே இருவரும் கருக்குள்ள வேத வசனம், அதாவது ஹோலி பைபிள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் என்ன செய்கிறான்? அவர் அலங்கரித்து, ரட்சிப்பினால் அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாராம். இந்த கணம், வசனம் 9, இந்த ஹானர் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று, அல்லேலூயா என்று இந்த சங்கீதம்
ஒரு அற்புதமான ஒரு ப்ராமிஸை கொடுத்து முடிகிறது. வாட் அ வண்டர்ஃபுல் blessed people are we are in the hands of God is decorating us and beautifying us according to the image which was lost in the Garden of Eden, according to the image of Lord and Savior Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசினுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, அருவருப்பை, அக்லி சின்ஃபுல்னஸை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்கி, மன்னித்து நீதிமான்களாக்கி, பரிசுத்தவான்களாக்கி, தொடர்ந்து ரட்சிப்பினால் அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார். காரணம் எபேசியர் 1:6-7 சொல்கிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் நம்மை அழகுபடுத்துகிறார்? அவருக்கேற்ற தெய்வீக சாயலை நமக்குள் கொண்டு வருவதற்கு. We are not ordinary human beings. We are in the hands of God and we were adopted as sons and daughters of God. தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் சுவீகாரம் செய்யப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை இரத்தத்தை சிந்தி சுவீகார புத்திரராக விலக்கி நம்மை வாங்கி இருக்கிறார். predestined as adopted children of God என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. வசனம் 7 பாருங்க, எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. In Christ we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace. மனிதர்களாகிய நாம் நமது குழந்தைகளை, பிறந்த குழந்தை என்ன செய்யறோம்? எடுத்து நல்லா குளிப்பாட்டி அதை அப்படியே விட்டுருவாங்களா? தாய்மார்கள் அலங்காரம் செய்து சிங்காரம் செய்து அழகுபடுத்துவது போல. நம்ம பாமாலை 5 பாடணும் இன்னைக்கு அழகாக பாடினாங்க. அப்ரிஷியேட் ராஜ்குமார் த கோயர். 3வது ஸ்டான்ஸால பாருங்க எப்படி சிங்காரிக்கிறாரா? அனைத்து நேர்த்தியாக அழகாக சிங்காரிக்கும் தேவாவி என்று, அல்லேலூயா என்று ஒரு வரியை நம்ம பாடினோம். இந்த தியானத்திற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய ஒரு அலங்கரிப்பு. ஆனால் வீடுகளிலே குழந்தைகளை என்ன செய்கிறோம்? அடிக்கடி குளிப்பாட்டி பவுடர் போட்டு அதை விதவிதமான உடைகளை உடுத்தி பூவெல்லாம் வைத்து அழகுபடுத்தி அழகு பார்க்கிறோம். விதமாக நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை கருத்தில் ஏந்தி களி கூறுகிறோம். அந்த அழகை ரசிக்கிறோம், ருசித்து பார்க்கிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரும் தமது சுவீகார பிள்ளைகளை, ஆல் தி பிலீவர்ஸ் அடங்கும் இதில், இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து மன்னித்து பரிசுத்தவான்களாக்கி நீதிமான்களாக்கி ரட்சித்து மேலும் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி, ஆவியின் கனிகளினால் நம்மை நிரப்பி, ஆவியின் வல்லமையினால் வரங்களினால் நம்மை அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இதைத்தான் ரட்சிப்பினால் அலங்கரித்து அழகுபடுத்துதல் என்கிறோம். 149வது 4வது வசனம், 49வது சங்கீதம் 4வது வசனம். இதுதான் தேவனுக்கேற்ற, தேவனுக்கு பிடித்தமான ஒரு அலங்காரம். இதை பற்றி டைட்டஸ், தீத்து 3வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, எப்போ? கிறிஸ்மஸில், குட் ஃப்ரைடே அன்று, ரெசரக்ஷன் அன்று, பெந்தெக்கோஸ்தே நாளிலே மனுஷர் மேல் நம்முடைய அன்பு எப்போ? இந்த நாட்களில் தான் பிரசன்னமான பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியின்படி நம்மை அவர் ரட்சிக்காமல் தமது பரிசுத்த இரத்தத்தின்படியே, மேலும் மறுஜன்மம் முழுக்கினாலும், born again, baptism of the Holy Spirit, born again, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் புது சிருஷ்டிகளாக நம்மை மாற்றி உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வேலை, the work of the Holy Spirit, புதிதாக்குதலினாலும்
நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்து கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே பொழிந்து விட்டார். தொடர்ந்து கேட்கிற யாவருக்கும், ரட்சிக்கப்படுகிற யாவருக்கும் பொழிந்து கொண்டே இருக்கிறார். சம்பூரணமாக He poured out His Holy Spirit richly upon each and every believer. பாருங்கள், இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. டைட்டஸில் பாருங்க, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்திலே விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் டைட்டஸுக்கு தீத்துவுக்கு எழுதுகிறார். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் என்றும் கூட அவர் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நற்செய்தி. இந்த நல்ல செய்தி என்ன சொல்லுகிறது? ஒரு பாவியை பரிசுத்தவானாய் அழகுபடுத்துகிறது. This is the greatest beautifying process in the entire universe. Entire universeல இந்த ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படுகிற ஒரு மினிஸ்ட்ரி தான் ஒரு அற்புதமான மினிஸ்ட்ரி. The greatest beautifying process. இந்த உலகத்தில் எத்தனையோ காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. மூக்கு சரியில்லையா, போய் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துக்கலாம். முகத்தில் ஏதாவது ஜாடை மாற்ற வேண்டுமா, மாற்றிக்கொள்ளலாம். அதெல்லாம் ஃபிசிக்கல் பியூட்டி, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் ஏகப்பட்டது இருக்கிறது அலங்காரம் செய்வதற்கு. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் இந்த நற்செய்தி, இந்த ஊழியம் என்பது, இந்த திருச்சபை ஊழியம் என்பது, இட் இஸ் அ பியூட்டிஃபைங் ப்ராசஸ். ஒவ்வொரு பாவியை பரிசுத்தமானாக அழகுபடுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். A sinner is being beautified with salvation. ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற, அழகுபடுத்துகிற ஊழியம். பாருங்க, லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள். லூக்கா 15 வசனம் 21, 22, 23, 24. கெட்ட குமாரன், கரைபட்ட குமாரன், வழிதவறிப்போன ஒரு பாவி, அவனுக்கு என்ன ரட்சிப்பு பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி அவன் மனம் திரும்பின பொழுது, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். மனம் திரும்பினான். அப்பொழுது தன் தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், என் மகனுக்கு உடுத்துங்கள், இவன் கைகளுக்கு தங்க மோதிரத்தை, கால்களுக்கு பாதரட்சைகளை, உயர்ந்த பாதரட்சைகளை, செருப்புகளை போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சந்தோஷத்தோடு அந்த ஒரு காரியம், ரட்சிப்பின் காரியம், பியூட்டிஃபையிங் ப்ராசஸ் வித் சால்வேஷன், இது ஒரு ஊமையாக சொல்லப்பட்டாலும் இதுதான் திருச்சபையிலே, நமது ஊழியங்களிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பிக்சரைஸ் பண்ணி மனதிலே பார்த்து கொள்ள வேண்டும். வாட் அ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபிகேஷன். நாம் பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார். அவரது தயவை, அவரது கிருபையை, இரக்கத்தை, அன்பை ஒவ்வொரு நாளும் let us celebrate, கொண்டாடுவோம். Yes, let us celebrate His mercy and love and grace with great joy, with gratitude. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அலங்காரம். Because of His love and grace we are being beautified with salvation.
Let us glorify Jesus through our inner and outer beauty. ஏன்னா நம்ம அலங்காரம் செய்து தேவனால் அழகுபடுத்தப்பட்டு விட்டோம். அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார் தன்னுடைய சாயலுக்கேற்ப, தெய்வீக சாயலுக்கேற்ப. அப்போ அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டாமா? அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் அழகை விரும்புகிற தேவன். தவறாக தேவனை புரிந்து கொள்ளக்கூடாது. Our Lord is the lover of beauty. He loves beauty. According to Ecclesiastes பாருங்க, பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, God has made everything beautiful in its time. அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் அழகாய் செய்திருக்கிறார். எல்லா விதமான படைப்புகளிலும் ஒரு யுனிக் பியூட்டியை பார்க்குறோம். டிவைன் டச், த டிவைன் சிக்னேச்சரை, காட் சிக்னேச்சரை நம்ம பார்க்குறோம். ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மேரிகோல்டு, ஒரு ரோஸ், ஒரு லோட்டஸ், வாட் எவர் த ஃப்ளவர், ஒரு லில்லி, தேவனுடைய மகிமை அதில் அழகு, த ஆஸ்தட்டிக் சென்ஸ் ஆஃப் காட் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். டிவைன் பியூட்டி, தெய்வீக அழகை நாம் பார்த்து ரசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரசனையை பாருங்க. பறவைகளின் அழகை பார்க்க சொல்கிறார், காட்டு புஷ்பங்களின் அழகை பார்த்து ரசித்து நம்மையும் பார்த்து ரசிக்க சொல்கிறார். மத்தேயு 5:28-30. ஆம், காட்டு புஷ்பங்களை, வண்ண வண்ண மலர்களை, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். சாலமோன் ராஜாவும் கூட அவ்வளவு அழகாக உடுத்த முடியாது என்று சொல்கிறார். Lord Jesus saw, he had seen a greater beauty in flowers than man-made beauty of royal garments. ராயல் கார்மெண்ட்ஸில் அவர் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் அவர் பார்வையெல்லாம் இயற்கை அழகை பருகியது. காரணம், அவர் தானே அதை படைத்தார். அதே போல் நம்மிலும் அந்த தெய்வீக அழகை காண அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமது ஆண்டவரை போல நாமும் ஒரு ஆஸ்தட்டிக் அழகு உணர்ச்சி, ஆஸ்தட்டிக் சென்ஸை, அழகை ரசித்து தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். லுக் அட் த நேச்சர் and see the divine beauty and glorify God. ஆம், திருச்சபையில் மாத்திரம் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே நாம் அவரை துதித்து போற்றுவதோடு கூட எப்பொழுதெல்லாம் இயற்கையை பார்க்கிறோமோ, மரம், செடி, கொடிகள், பூக்கள், காய், கனிகளை பார்க்கும் பொழுது, விலங்குகளை பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். உங்கள் வாய் துதியினால் நிறைந்து கொண்டே இருக்கும். we can worship, we can praise and worship God whenever we see the nature, the beauty, the divine beauty in nature. சங்கீதம் 29:2 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. Give glory to God, the God of beautiful creation. Worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்தோடு தான் நம்ம ஆராதனைகளும் தொழுகைகளும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்த அலங்காரத்தினால் அழகுபடுத்தி கொண்டு கர்த்தரை துதித்து போற்றி தொழுது கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, காரணம் நாம் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழகுபடுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த அலங்காரம் எதை குறிக்கிறது? உள்ளான அலங்காரத்தை, இன்னர் பியூட்டியை குறிக்கிறது. யோவான் 4:24 சொல்லுகிறது, அந்த உள்ளான பியூட்டி எப்படி இருக்குமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னர் பியூட்டி. worship without inner beauty is not a real worship. மாய்மால ஆராதனையாக மாறி போய்விடக்கூடாது நமது ஆராதனைகள். worship with inner beauty. worship without inner beauty is not a real worship. அது மாய்மால ஆராதனையாக மாறிவிடும், ஹிப்போக்ரிட்டிக் worship-ஆக மாறிடும். அதால் தான் இயேசு மத்தேயு 23:27 விதமாய் சொல்கிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே,
பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். யூ ஆர் லைக் எ ஒயிட் வாஷ் டூம்ஸ். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்களாக புறம்பே அழகாக காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். த லஸ்ட், கிரீடினஸ், ஈகோ, ப்ரைடுன்னு நிறைந்திருக்கிறார்கள். நீதி, செல்ஃப் ரைச்சியஸ் நிறைந்திருக்கிறார்கள். நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து மரியாதை செலுத்துவதால் நடிக்கிறீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை, நீதிமான்களை கல்லால் எறிந்து கொலை செய்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவுட்டர் பியூட்டி வேண்டாம் என்று சொல்லவில்லை. பைபிள் does not oppose external beauty. Lord Jesus instructed how to beautify the temple. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே பார்க்கிறோம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலேயே எக்ஸ்டர்னல் பியூட்டியை பற்றி தன்னுடைய மன விருப்பத்தை மோசே இடத்துல சொல்லுகிறார். அழகாக ஆலய காரியங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று. அதன்படியே பொன் தகட்டால் மூடி கேதுரு மரத்தில் பூக்கள் அழகாக வரையப்பட வேண்டும் என்று மோசேக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். 1 ராஜாக்கள் 6:18 படி ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும், ஃப்ளவர் பட்ஸ், மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்து இருக்க வேண்டும். பிளாசம் தட் ப்ளூம்ஸ், மலர்ந்த பூக்கள், மொக்குகள் அதில் வடிவமைக்கப்பட வேண்டும். இதை குறித்து எஸ்ரா 7:27, ஐசையா 60:13 தெளிவாக பார்க்குறோம். வீடுகளில் வாசித்து பாருங்க. பார்வைக்கு ஒரு கல்லாயிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது ஒரு சின்ன உதாரணம் தான். How God loves beauty. He has the greatest aesthetic sense. அழகிய உணர்வு, அழகியல் உணர்வு, ஆஸ்தட்டிக் சென்ஸ் என்று சொன்னார். இந்த அழகியல் உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும் வீட்டை அலங்கரிப்பது, உங்கள் அறைகளை அலங்கரிப்பது, ஏன் உங்கள் உடைகளை, உங்கள் வெளிப்பிரகாரமான அலங்காரம் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய கம்பீரமாக நம்ம இருக்க வேண்டும். ஆம், சண்டே ஆராதனைக்கு வரும் பொழுது சண்டே சூட்டுனே வச்சுக்கணும். சண்டே சூட்டுனே வச்சு சிறப்பாக வரணும். ஆம், அந்த ஆஸ்தட்டிக் சென்ஸ் இருக்க வேண்டும். நாம் எல்லாரை காட்டிலும் அவருக்கு, கர்த்தருக்கு அதிகமாக இருக்கிறது. மனிதன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாருன்னு அவர் இருதயத்தை மட்டும் பார்க்கறதில்லை, அவருடைய வெளிப்புறமான காரியங்களையும் அவர் பார்க்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோக காட்சி, இது முதல்ல சொன்னது 1 ராஜாக்கள் 6:18 பழைய ஏற்பாட்டு ஆலயம், திரைச்சீலைகள் எப்படியெல்லாம் இருக்கணும், எவ்வளோ அலங்காரமாக இருக்கணும், அவர் வாசம் செய்கிற இடம் என்று சொல்லப்படுகிறது. பரலோக காட்சி பாருங்க. ரிவலேஷன் 4:4 பார்க்கும்போதும் கூட அங்கே ஒரு அற்புதமான காட்சியை நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது ஏதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான ஒரு காட்சி அலங்காரத்தை, பரலோக அலங்காரத்தை பார்க்குறீங்க. இன்னும் பல்வேறு விதமான ஹெவன்லி அலங்காரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21 வீடுகளில் வாட்சி பாருங்க, நேரம் இல்லை. 21 ரெவலேஷன் சாப்டர் 21 வசனங்கள் 19 முதல் 27 பார்க்குறாங்க. கர்த்தரை இயேசுவே வெளிச்சமாக சூரியனாக அங்கே அலங்காரம் செய்கிறார். ஆம்,
see the beautiful scene of the heavenly place. அன்புக்குரியவர்களே, ஆதலால் இன்றைக்கு நீங்களே நான் தங்குகிற ஆலயம் ஜீவனுள்ள தேவாலயம் என்று நம்மை சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ அலங்காரத்தோட, ரட்சிப்பின் அலங்காரத்தோட, கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நம்மை ஒவ்வொரு நாளும் கனிகளினாலும் வல்லமினாலும் வரங்களினாலும் பரிசுத்த அலங்காரத்தினாலும் நம்மை அலங்கரித்து கொண்டே இருக்கிறார். நாமும் we have to cooperate with the Holy Spirit. அன்புக்குரியவர்களே, the point is the outer cannot exist without the inner. வெளிப்புறம்பான அந்த சரீரம் தனித்திருக்க முடியாது. உள்ள இல்லாமல், உள்ள ஒரு ஆவி ஆத்துமா இல்லாமல் புறமான சரீரம் இருக்காது. அவுட்டர் cannot exist without the inner. அதே போல இன்னர் ஆத்துமா cannot exist without the outer. இந்த உலகத்தை சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழும்போது ஆத்துமா தனித்து வாழ முடியாது, அது பரலோகத்தில். ஆனால் as long as we stay in this universe, in this planet earth, we need both aspects, inner and outer beauty. Both inner beauty and outer beauty are two sides of the same coin. ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் உங்களுடைய உள் அழகும் வெளி அழகும். They are not contradictory. உள்ளழகும் வெளியழகும் எதிர்மறையானதல்ல. அது தவறான ஒரு சித்தாந்தம், எதிர்மறை அல்ல. பட் காம்ப்ளிமெண்ட்ரி, இணைந்து முழுமையாக்குகிற ஒரு காரியம். அவுட்டர் பியூட்டி இருந்தால் இன்னர் பியூட்டி இருக்க வேண்டும், இன்னர் பியூட்டி இருந்தாலும் அவுட்டர் பியூட்டி இருக்க வேண்டும். They cannot exist in separation. They are supported by each other, used together. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், உள்ளே அசுத்தம், அக்லினஸ், வெளியே பியூட்டிஃபுல் என்றால் அது மாய்மாலம். யூ ஹிப்போக்ரிட்ஸ், ஒயிட் வாஷ் டூம்ஸ் என்று அவர்கள் ஒரு இயற்கையாக இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறாங்க. ஹிப்போக்ரிட்ஸ்களாக இருக்கிறார்கள். யுவர் இன்னர் பியூட்டி ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆஸ் யுவர் அவுட்டர் பியூட்டி. யாத்ராகமம் 34:28 முதல் 33 பார்க்குறோம். 40 நாட்கள் சீனாய் மலையிலே 10 கற்பனைகளை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டு மோசே எப்படி இருந்தான்? ஜபத்தில் உபவாசம் இருந்தபடியினால் அவன் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, பார்க்க முடியவில்லை. அவ்வளவு அழகான ஒரு முகம். எல்லாம் முக்காடு போட்டான். Moses' inner beauty reflected his face as a bright and beautiful. மத்தேயு 17:1-8 பார்க்கிறோம். மர்வம் மலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்னர் பியூட்டி வெளிப்பட்டு அவருடைய வஸ்திரமே மின்னலை போல மின்னியது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இன்னர் பியூட்டி மஸ்ட் கம் அவுட் ஆஸ் அவுட்டர் பியூட்டி. இதெல்லாம் அதைத்தான் குறிக்குது. கிறிஸ்து விசுவாசிகளாகிய நாம் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவையே நம் உள்ளத்திலே தரித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியை தரித்திருக்கிறோம். அவரது கனிகளை வல்லமைகளை தரித்திருக்கிறோம் உள்ளே. அதனால நாம் உள்ளான அழகுள்ள பிள்ளைகளாக நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து அது நம்ம சரீரத்தில் வெளிப்புறமான வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். It should reflect the divine beauty in our physical life, in our daily life. Life must be beautiful from inner to outer. உள்ளே இருந்தால் தான் அது வெளியே வரும். உள்ளேயே எம்டியாக எலும்புக்கூடாக இருந்தால், அசுத்தமாக இருந்தால், அக்லினஸ்ஸாக இருந்தால், பாவத்தினால் அக்கிரமத்தினால் இச்சையினால் அக்லினஸ்ஸாக இருந்தால் அந்த ஆத்ம அழகை எப்படி வெளிவரும் சரீரத்தில்? உங்கள் ஆத்ம அழகு சரீரத்தில் எப்படி வெளிவரும்? அது யூ ஹாவ் டு பியூட்டிஃபை யுவர் சோல் வித் த வேர்ட் ஆஃப் காட், வித் ப்ரேயர். ஆல்ரெடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவ பிள்ளை, சுவிகார புத்திரர்கள், தேவ சாயலை பெற்றிருக்கிறீங்க. அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு டெய்லி இருக்கணும். எஸ், ஒரு சிலர் சொல்கிறார்கள் உலக பிரகாரமாக, ஒன்லி ஐ ஹேவ் அவுட் சைட் பியூட்டி, நோ இன்சைட் பியூட்டி என்றால் அது நம்மை நாமே ஏமாற்றும் செயல், செல்ஃப் டிசப்ஷன். ஃபிசிக்கல் பியூட்டி இஸ் மியர் ஸ்கின் டீப். ஸ்கின்னுக்கு எங்கே டீப் இருக்குது? லைட்டை தொட்டாலே ரத்தம் வந்துடுமே, அதுக்கு ஆழமே இல்லை, சூப்பர்ஃபிஷியல். ஸ்கின் டீப் பியூட்டி இஸ் நாட் அ ரியல் பியூட்டி. அது செல்ஃப் டிசப்ஷன், அது சூசைடல். அந்த ஸ்கின் டீப் பியூட்டி
எதை ரிலேட் பண்ணியிருக்கணும்? உள்ளான ரட்சிப்பின் அலங்காரத்தோட, தெய்வீக அலங்காரத்தோடு இணைந்தது வெளிப்படும் பொழுதுதான் அது அவுட்டர் பியூட்டியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நீதிமொழிகள் 11:22 சொல்லுகிறது, சாப்டர் 11:22 சொல்லுகிறது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்திக்கு சமானம். பன்றியின் மூக்கு ஸ்னவுட் வந்து பன்னிக்கு பிக்கு நீட்டமாக இருக்கும். அதில் தங்கத்தால் செய்த ஒரு மூக்குத்தியை போட்டால் எப்படி இருக்கும்? அதை ரசிக்கும்படியாக இருக்குமா? ஒரு சிலர் ரசிக்கலாம், ஆனால் அது பன்றியின் மூக்கில் உள்ள மோதிரத்தை போலத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, அவர் ஃபிசிக்கல் அவுட்டர் பியூட்டி நம் சரீர பிரகாரமான பெற்றோர்களிடத்திலிருந்து இன்ஹெரிட்டாக வருகிறது. வரலாம். ஒரு சிலர் பெற்றோர்கள் நல்லா குண்டாக இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் குண்டா, அந்த ஜீன்ஸ் அப்படி இருக்கிறது. ஆனால் அவர் ஸ்பிரிச்சுவல் இன்னர் பியூட்டி என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒன்லி இட் ஹஸ் கம் ஃப்ரம் அவர் சேவியர், அவர் ஹோலி ஸ்பிரிட். ஆம், ஏன் வேத வசனங்களும் நம்மை செதுக்கி கொண்டு அனுதினமும் நம்மை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். நாம் தியானிக்கிற அந்த தியானமும் நம்மை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆம், அவர் நம்மை ரட்சிப்பினால் அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அவர் இன்னர் லைட், இன்னர் பியூட்டி இஸ் ஸோ பவர்ஃபுல், லைக் எ 2000 வாட் பல்பு மாதிரி. 2000 வாட்டு ஒரு லைட்டு ஒளிப்பிரகாசம் இருக்கும் பொழுது, உள்ளத்தில் இருக்கும்போது, ஒரு கேண்டில் லைட்டு அதுக்கு முன்னால் வச்சா அது இன்சிக்னிஃபிகண்ட். ஒரு ரூமில் இந்த 2000 வாட்டு வெளிச்சம்தான் பிரகாசமாக இருக்கும். அது மாதிரி ஒரு டிவைன் பியூட்டியை இயேசு கிறிஸ்துவினால் பெற்று தாங்கி இருக்கிற நாம், நீதியின் சூரியனை போல பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த பிரகாசத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிற நாம், வெளி பியூட்டியில் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. அது காட்டப்பட்டே ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் மெய்யான ஜீவ ஒளியான இயேசு ரட்சிப்பினால், பரிசுத்தாவினால் உங்களை மோர் பியூட்டிஃபுல், மோர் பிரைட்ஃபுல், மோர் பவர்ஃபுல்லாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்குள் களிகூருங்கள். உங்கள் உள்ளான அழகை புறம்பே சுற்றுப்புறங்களிலே வெளிப்படுத்துங்கள். தாழ்மையோடும் சாந்தத்தோடும் வெளிப்படுத்துங்கள். ஜான் வெஸ்லி, இங்கிலாந்தின் அப்போஸ்தலன், ஒவ்வொரு நாளும் குதிரையில் நற்செய்தியை பல இடங்களில் சென்று பிரசங்கிக்கும் பொழுது, அந்த நாட்களிலே வில்லேஜ்களிலே இங்கிலாந்து தேசத்தில் அந்த நற்செய்தியோடு பூக்களின் விதைகளை கொடுத்து, இதை விதைத்து இந்த இடத்தெல்லாம் அழகுபடுத்துங்கள் என்று சொல்லுவாராம். அப்போ நாட்கள் செல்ல செல்ல வடுங்கள் உருண்டோட எங்கே பார்த்தாலும் பூ தோட்டங்களும் அலங்காரங்களும் அங்கே மாறியது. நற்செய்தி அங்கே அந்த தேசத்தையே அழகுபடுத்தியது. பூத்து குலுங்கும் நந்தவனமாக, அழகான தேசமாக ஒரு ஜான் வெஸ்லியை மாற்றினார். ஆம், திருச்சபை ஊழியம் என்பது பாவிகளை தெய்வீக அலங்காரத்தால் அலங்கரிப்பது. Church ministry is a cosmetic surgeon's ministry, a beautifying ministry. Our cosmetic surgeon is our Lord and Savior Jesus Christ. Place yourself in the hands of Jesus. மார்க் 5:1-20 வாய்ச்சி பாருங்க. மார்க் 5:1-20 2000 பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன் இயேசுவண்டை வந்த பொழுது, இயேசுவனை நெருங்கின பொழுது என்ன நடந்தது? ஒரு மிராக்கிள். அந்த பிசாசுடனே 2000 பிசாசுகள் விரட்டப்பட்டது, பன்றிகளுக்குள் சென்றது. அவன் புத்தாடை தனித்து புதிய மனிதனாக, புது சிருஷ்டியாக இயேசுவை நெருங்கி பிடிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் உனக்கு செஞ்சதை, ஆண்டவர் செஞ்சதை போய் சொல்லு என்று. தெக்கப்போலி தேசத்தில் அவன் சுவிசேஷம் எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு செய்ததை அவன் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் என்று அங்கே பார்க்கிறோம். தெக்கப்போலி தேசத்தில் அந்த பிசாசு பிடித்தவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக நற்செய்தியை பரப்பியது பாருங்க. அதுதான், this is the beautifying ministry of Jesus. We should do this ministry. We should do this ministry in our daily life. As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are
God. You are Prince of Peace. You are beautiful. We love you. We worship you. We love you. We worship you. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா-ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா-ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அன்புக்குரியவர்களை, காணிக்க நேரம். காணிக்கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுனன்று கீர்த்தனை 152வது கீர்த்தனை பாடி காணிக்கை படைப்போமாக. Sena, in Sirumai Titaru, O
கர்த்தாவே, உமக்கு நாங்கள் என்ன செய்வோம் கைமாறாக? ரட்சிப்பின் இந்த அலங்காரமான பரிசுத்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம் அப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு அழகோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னரே. நாங்கள் பூரண அழகுள்ளவர்களாக எங்களை தேவனின் பிள்ளைகளாக பரலோக சந்ததிகளாக எங்களை உருமாற்றி கொண்டிருக்கிற ஆவியானவரே, ஏதோ எங்களையே நாங்கள் சரணாகதியாக இந்த காணிக்கைகளோடு ஒப்புவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. Touch each and every family, decorate and beautify each and every soul, and we want to radiate and reflect your glory, Lord, in our day-to-day affairs of life. ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் வெளிப்படுத்த எங்கள் வழியாக உமது பிரகாசம் வெளிப்படட்டும். நாங்கள் எங்கள் ஆத்துமா மலர்ந்து மனம் வீசி இயேசுவையை வெளிப்படுத்தட்டும். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. முடிவு பாமாலையாக 214வது பாமாலையை பாடுவோமாக. Jaga kuri
தாவே எங்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்பினால் அலங்கரித்து அலங்காரம் செய்து மிகவும் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறவரை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியே, எங்கள் சிஎஸ்ஐ மத்ராயன் திருச்சபை குடும்பங்களை பிரகாசிக்க செய்யுங்க, அலங்கரிங்க, அலங்குபடுத்துங்க. பரிசுத்த அலங்காரத்தினால் நாங்கள் உள்ளேயும் வெளியேயும் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உள்ளலங்காரம் வெளியலங்காரம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் சுவாமி. எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் பிதாவோடு இருப்பாராக. சமாதான சந்தோஷத்தோடு வீடுகளிலே தரித்திருப்பீர்களாக. கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.